பாசமுள்ள பங்காளிகள் அனைவருக்கும் கழக செய்தி தொடர்பாளர் கவிஞர் கண்ணன்ஜியின் கனிவான வணக்கம். இப்பொழுது இன்னொரு தர்ம யுத்தம், இன்னொரு குருஷேத்திரம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் தீய சக்தியை எதிர்த்து போராடினார்கள். இன்றைக்கு நாம் தீய சக்தியையும் சேர்த்து பழனிசாமி வகைராக்கள் எனும் துரோக சக்தியை எதிர்த்தும் போராட வேண்டியிருக்கிறது. இப்பொழுது நமக்கு இரண்டு எதிரிகள், ஒன்று தீய சக்தி, இன்னொன்று துரோக சக்தி. இதனுடன் நம்பிக்கை துரோகிகளும் நம்மளுடன் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் எதிர்த்துத்தான் நாம் போரிட வேண்டியிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனும் மக்கள் இயக்கத்திற்குள், இந்த மாளிகைக்குள் கருணாகம் புகுந்துவிட்டது. இந்த பழனிசாமி எனும் பாய்சன் உள்ள கருணாகத்தை அடிக்க வேண்டும் என்றால், அடித்து ஒழிக்க வேண்டும் என்றால் நமக்கு இப்பொழுது தடி தேவைப்படுகிறது. அந்த தடிதான், கையில் கிடைக்கின்ற தடிதான் பாஜக எனும் தடி. பாஜகவை பகைப்பதா பாம்பை அடிப்பதா என்றால் நமக்கு மிக முக்கியம் பாம்பை அடிப்பதுதான். அதனால்தான் நமக்கு பாஜக தடி தேவைப்படுகிறது. எடுக்கிறோம், பாம்பை அடிக்கிறோம், கழகத்தை மீட்கிறோம். அதுதான் இப்பொழுது நமக்கு மிக முக்கிய தேவை. அதுபோக இந்த பாராளுமன்ற தேர்தலில் பங்கு பெறுகிறோம். எதிரிகளும் துரோகிகளும் நம் மீது அவதூறுகளை அள்ளி தெளிப்பார்கள், குற்றச்சாட்டுகளை கடுமையாக சுமத்துவார்கள். ஆனால் எந்த தொண்டனும் சோர்ந்து போய்விடக்கூடாது, சோர்வடைந்து விடக்கூடாது. கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா OPS அவர்கள் இந்த இயக்கத்தை காப்பதற்காக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உரிமைகளை மீட்பதற்காக மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார். ஒருபுறம் துரோகிகள், ஒருபுறம் தீய சக்திகள், ஒருபுறம் நம்பிக்கை துரோகிகள், நம்மை சுற்றிலும் சூதுகளும் சூதுவாதுகளும் பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் உடைத்து எறிய வேண்டும். இந்த சக்கர வியூகத்திலிருந்து நாம் வெளியேற வேண்டும். வெற்றி பெற வேண்டும் என்றால் தொண்டரின் பலம் மிக முக்கியம். இந்த தொண்டர்கள் தான் இந்த கழகத்தை காப்பதற்கு துணை நிற்க முடியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன்பிறப்புகள் அனைவரும் கவனமாக செயல்படுங்கள். எதிரிகளும் துரோகிகளும் நம் மீது அவதூறுகளை அள்ளி தெளிப்பார்கள், வசவுகளை வாரி வழங்குவார்கள். நாம் அடிபணிந்து விட்டோம், பயந்து விட்டோம், பின்வாங்கி விட்டோம் என்று பூச்சாண்டி காட்டுவார்கள். யாரும் கவலைப்படாதீர்கள். இந்த கழகம் காக்கப்பட, கழக தொண்டர்களின் கவலைகள் மீட்கப்பட கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். இந்த பாராளுமன்ற தேர்தலில் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் நிறுத்துகிற வேட்பாளர்கள் ஒவ்வொருவரையும் நாம் வெற்றி பெற வைத்து, மகத்தான வெற்றியை வாரி குவித்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பும்போதுதான் பிரிந்த இயக்கம், பிளந்த இயக்கம் ஒன்று சேரும். பழனிசாமியால் இந்த இயக்கம் பால்படுத்தப்பட்டிருக்கிறது. கழுதை கொழுத்தன்ன, காஞ்சூரம் பழுத்தன்ன, நாய்ப்பால் சுரந்தன்ன பழனிசாமி பதவிக்கு வந்து இந்த இயக்கத்திற்கு ஆனதுதான் என்ன என்று எண்ணி பார்த்தால் ஒன்றும் இல்லை என்பதுதான் நம்மளுக்கு விடையாக கிடைக்கிறது. பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது என்ன நடந்தது? தொண்டன் ஒருவனும் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. மாவட்ட செயலாளர்களும் மந்திரிகளும் எம்எல்ஏக்கள் மட்டும்தான் பழனிசாமியால் பயனடைந்தார்கள். ஆனால் கழக தொண்டன் ஒருவனும் இந்த பழனிசாமியால் எந்த பயனும் பெறவில்லை. அப்படி மீறி பெற்ற பயனாளிகளையும் பழனிசாமி விடவில்லை, வாழ விட்டதே இல்லை. பழனிசாமி சுயநலத்தின் ஒத்த உருவம், துரோகத்தின் ஒட்டுமொத்த துரோகத்தின் ஒரே பிம்பம். இந்த பழனிசாமியை வீழ்த்தி திமுகவையும் வீழ்த்த வேண்டும் என்றால் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் பாஜக என்கிற ஆயுதம் மட்டுமே. அதனை பயன்படுத்தி துரோகிகளையும் எதிரிகளையும் வீழ்த்துவோம். கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் வழி நடப்போம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியிலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்ன மொழியிலும் தவறாமல் பயணிப்போம். கழகத்தை மீட்போம். மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை 2026 கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் அமைப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.